ஒன்று. இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஒரு காலத்தில் வலுவான வர்த்தக வழித்தடமாக இருந்த ரயில் சரக்கு போக்குவரத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 45% கூர்மையான சுருக்கத்தால் தத்தளிக்கிறது. நிதியாண்டு 24 இல் 1.64 ஆக இருந்த சராசரி தினசரி ரேக் எண்ணிக்கை நிதியாண்டு 25 இல் 0.92 ஆக, ஒரு ரேக்கிற்கும் குறைவாக குறைந்துள்ளது. இந்தியா வங்கதேச நெறிமுறை பாதை நீர்வழிகள் முழுவதும் சரக்கு போக்குவரத்தில் மேலும் 20% சரிவு பதிவாகியுள்ளது. 2. இந்தியாவின் நகர்ப்புற மாற்றத்திற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி $10 பில்லியன் திட்டத்தை அறிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் விக்சித் பாரதத்தின் இலக்குகளை அடைய நாடு உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று பலதரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அரசாங்க தரவுகளின்படி, மொத்த பொருட்கள் மற்றும் சேவை வரி (ஜிஎஸ்டி) வசூல் மே மாதத்தில் 16.4% அதிகரித்து ரூ. 2,00,000 கோடியை தாண்டியது. 4. அன்னதாதா குடும்பங்களின் சராசரி ஆண்டு வருமானம், குறைந்தது ஒரு உறுப்பினராவது விவசாயம் அல்லது தொடர்புடைய விவசாய நடவடிக்கைகளில் இருந்து வருமானம் பெறுகிறார்கள். 2020 முதல் 21 மற்றும் 2024 முதல் 25 வரை அனைத்து வீடுகளிலும் 25%த்திற்கும் மேலாக இருந்த நிலையில், சுமார் 20% வளர்ச்சியைக் கண்டுள்ளதாக, இந்தியாவின் நுகர்வோர் பொருளாதாரம் பிரைஸ் பற்றிய பீப்பிள் ரிசர்ச் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. 5. இந்தியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான விமான இணைப்பை மேம்படுத்துவதற்காக இண்டிகோ, டெல்டா ஏர்லைன்ஸ், ஏர் பிரான்ஸ் KLM மற்றும் விர்ஜின் அட்லாண்டிக் ஆகியவை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டாண்மையை அறிவித்தன. 6. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவிற்கு விமானப் பயணங்களை மேற்கொண்டு வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், வழித்தடங்கள் மற்றும் விமானங்களின் அதிர்வெண்ணை மேலும் விரிவுபடுத்துவதோடு, இந்தியா, இங்கிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து சரக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கும் என்று விமான நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சீன் டாயில் கூறியுள்ளார். 7. இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பில் அரசாங்கத்தின் கவனம் ஆகியவற்றால் இந்த ஆண்டு கட்டுமான உபகரணங்களுக்கான தேவை அதிகரிக்கும் என்று தொழில்துறை பங்குதாரர்கள் எதிர்பார்க்கின்றனர் என்று தொழில்துறை அமைப்பான ICMA தலைவராக நியமிக்கப்பட்ட தீபக் ஷெட்டி தெரிவித்துள்ளார். 8. நாட்டின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான தேசிய தலைநகரில், விமான டர்பைன் எரிபொருளின் ATF விலை ஒரு கிலோலிட்டருக்கு ரூ. 2414 அல்லது 2.82% குறைக்கப்பட்டு, ஒரு கிலோலிட்டருக்கு ரூ. 83,072 ஆக குறைந்துள்ளதாக அரசுக்கு சொந்தமான எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர்.